மட்டாளர் ராஜசேகர் நான் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்ல நம்ம அருண் அண்ணே. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஃபைனல் மேட்ச் அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் கவர்ஸ்ல கண்டிப்பா போகுமான்னு தெரியல. பொறுமையா போயிட்டு இருக்கு பந்து. போயிட்டாரு செல்வா. ஒரு ரன் 2 ரன் ஓடிட்டாங்க. வைட் வைட் வாய்ப்பு ஒரு ரன். எடுத்து விட்டாருங்க, சிரிச்சுக்கே எடுத்து விட்டாருங்க கேட்ச. சரியான பால். டாட். ஒரு ஓவர் முடிவற்றதில் அணிக்கு 5 ஒரு விக்கெட் இழப்பிற்கு செல்வா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல தங்கப்பாண்டி. டாட். சாப்பிடுறது போய் ஹைக்கே போயிருக்கீங்க. நல்ல பில்டிங். டாட். மீண்டும் ஒரு ஓடிட்டாங்க. லாஸ்ட் 2 பால் அருமையான வந்து டாட். போயிருச்சுங்க. 4 2 ஓவர் 11 ரன்னு. நேருக்கு நேரு தங்கப்பாண்டி பேட்ல ஒரு 6. நேருக்கு நேரு ஒரு 6. திருப்பி வெட்டிருக்காரு ஆஃப் ஸ்டம்ப்ல. உறுதியான 4. அங்க ஒரு துடிப்பான ஃபீல்டரால் ஃபீல் செய்யப்பட்டுள்ளது. ஆனா அருமையான பந்து. நல்ல பால், நல்ல கட்ட. அருமையான பந்து. டாட். அடிச்சிருக்காருங்க. 121 மீட்டருங்க. அருமையான ஷாட் பா. போயிடுச்சுங்க, வெளியே போய் விழுந்துச்சு. சரியான 6 லெக் ஸ்டம்ப்ல. ஓவருக்கு 27. நல்ல பால். டாட். அருமையான பந்து வீச்சு. ஒரு ரன் எடுக்க வாய்ப்பு. சிங்கிள். ஒரு ரன் மட்டும். நல்ல பால். அடிக்க முயற்சி. பட்டிருந்தா கண்டிப்பா வெளியே போயிருக்கும். டாட். நல்ல பால். ஓடிட்டாரு. ஒரு ரன். ஒரு ஓட்டம். அருமையான பால். நல்ல ஓவர். டாட். உத்தாச போட்ட பால். டாட். இதுவரை 4 ஓவருக்கு 29. தங்கப்பாண்டி. அருமையான பந்து. எடுக்கும் வாய்ப்பு. ஓடிட்டாங்க குயிக்கா. 2 பேர் ஓவர் அருண் பெரிய ஓவரா மாத்துவாரு எதிர்பார்க்கிறோம். NPR
பவுண்டரியா இருந்தா எனக்கு தெரிஞ்ச அவுட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அடிச்சிருக்காருங்க எப்பா கவர்ஸ்ல ஒரு 110 மீட்டர் 6 டோர்னமெண்ட் ஆஃப் தி 6ங்க அது. குழந்து போட்டாருங்க மாதிரி அடிச்சிட்டாருங்க இந்த ஓவர் டார்கெட் பண்ணி. கம் பேக். அருமையான பந்து வீச்சு. இருக்காருங்க ஆஃப் ஸ்டம்ப்ல நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஒரே ஒரு ரன் மட்டும்தான். ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 37 ரன். ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளே முடிஞ்சு. அருமையா கேட்ச் வாய்ப்பு. விட்டாருங்க கேட்ச். அவுட் அவுட். விக்கெட் ஆகி போறாரு. அவுட் ஆகி வெளியேறுகிறார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்தி. சரியான பாலுங்க எப்பா என்ன பாலுங்க இது அப்படியே குடிக்க போய் கீப்பர். தட்டிருக்காரு. ஒரு துடிப்பான ஃபீல்டர். ஓடிட்டாங்க அப்பிட்டாருங்க ஆஃப் ஸ்டம்ப்ல. ஆனா கண்டிப்பா 4 புயலா போயிடுச்சு. போர்டு கிழிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க அந்த பவுண்டரி. அவர் அடி அப்படி அடிக்கிறாரா பாண்டி. அவர் பேட் நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு. நல்ல பவரா அடிச்சது. ஒரு ரன் அடிச்சு மடக்கி. என்னமோ 6 அந்த பேட் ருஜித் ஆர்த்தி பேட்ல முதல் 6. எதுக்குன்னா அது ஏன் பேட் 50 அடிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா பார்த்த மாதிரி. செல்வா அடிச்சிருக்காரு. நேருக்கு நேரு விரட்டி போறாரு. பெருமாள் எடுத்துருவாரு கண்டிப்பா. ஒரு ரன் மட்டும்தான். வெட்டி விட்டாருங்க. யாருமே இல்ல அங்க. கட்டு 4 போயிடுச்சு. 4 எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு செல்வா போட்டுருக்கூடாது. சரியான பாலுங்க. டாட் கம்பேக். யூபில வந்து மீண்டும் ஒரு டாட். அருமையான சஃபலாராரு. அடிச்சிருக்காரு நேருக்கு நேரா. கண்டிப்பா ஒரு ரன் தான். சுலையரை தட்டி விட்டுக்காரு. இன்னொரு வாய்ப்பு இல்லை. ஒரு ரன். ஓவர் 57. தட்டி விட்டுருக்காரு. ஒரு ரன் போட்டுட்டு இருக்காரு. இந்த ஓவரை அடிச்சிருக்காரு. ஆள் இல்லாத பக்கத்துல. கண்டிப்பா 4 மாத்திட்டாரு. வந்து எனிவே தாக்கிட்டு வச்சா. ஒரு ரன் ஓடிட்டாங்க. டாட். அருமையா ஷாட். மீண்டும் ஒரு டாட் அடிச்சு அவர். ஒரு ரன் ஓடிட்டாங்க. பைஸ்ல லெக் பை. ஓவர். இத்துடன் 8 ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 64. 2 விக்கெட் இழப்பிற்கு. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. சரியா படல. ஓடிட்டாங்க. ஒரு ரன். 9வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஒரு ரன். சரியான பால். டாட். அழகா தட்டி ஒரு ரன்.
அப்பிருக்காங்க வர வச்சுட்டு நான்காகுமா? கண்டிப்பா Yes, 4 உறுதியான 4. நல்ல ஷாட். டாட் அடக்கி விட்டாரு. நான்காகுமா? உங்க ஃபீல்டர் இருக்காரா? ஒரு ரன். Yes. இந்த ரூம் மட்டும் டிஸ்டர்ப். அடிச்சிருக்காரு. யாருமே இல்ல. கொடை கேட்சா வாய்ப்பு. No man's land. 2 ரன் ஓடிட்டாங்க. போய் 2 ரன் ஓடி விட்டார்கள். நல்ல த்ரோ. அருமையான shot. இருக்காருங்க கேப்ல. உறுதியான 4ங்க. 4. அவுட்டுங்க. நல்ல ஷாட்டுங்க. அருமையான ஷாட். நான்காகுமா? மெதுவா தட்டிட்டு ஓடிருக்காரு. ஒரு ரன். ஓவர் நேரா அடிச்சிருக்காரு. ஒரு ரன். ரமேஷனே நல்லா ஃபீல்டிங். ஒரு ரன். அருமையான ஷாட். அவுட் கேட்ச் ஆகும் வாய்ப்பு. எஸ். விட்டாருங்க. கேட்ச் எடுத்துட்டாரு. அவர் செலிப்ரேஷனை பாருங்க. அந்த வீடியோ ஜூம் பண்ணி அவரை. அவர் அந்த கேட்ச வாயில பிடிப்பாரு, பின்னாடி திரும்பி கை தட்டி கூட பிடிப்பாரு அந்த கேட்ச. பெஸ்ட் பேட்ஸ்மேன் பொல்லாடி கிளம்பிட்டாருப்பா. அப்படியே பொல்லாடாத்தான் இருக்காரு. இதுக்கு 80 ரன்னு. இன்னும் 48 பாலுக்கு 80 அடிக்கணும். அடிச்சு விட்டாருங்க. 4. உறுதியான 4. உறுதியான 4. 4 தங்கப்பாண்டிப்பேட்டில். ஸ்லோயரு. அருமையான ஷாட். கேட்ச் ஆகும் வாய்ப்பு. எஸ். உறுதியான கேட்ச். தங்கப்பாண்டி அவர்கள் 50-ஐ விட்டார். ஏமாத்திரிகளில் இருந்து விட்டார். இந்த தங்கப்பாண்டி விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் ராஜா. நியூ பேட்ஸ்மேன் ராஜபாண்டி வந்திருக்காரு. புடிங்கி போயிருக்கு. கரெக்டி போய்க்கிருக்காரு கார்த்தி. ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. மீண்டும் ஒரு ஸ்லோயர். டாட். அருமையா நோ பால். பாண்டி நோ பால். ஃப்ரீ கிட் அடிக்க ரெடியா இருக்காரு. அடிப்பாரா? திட்டாருங்க. செம்புக்கு மேல போயிருச்சு பாலு. டாட் பால். அடிச்சிருக்காரு. நேரு போயிட்டு இருக்காரு. 6. உறுதியான இருக்கு. பார்த்தாலே தெரியுது. அசால்ட்டா அடிக்கிறாரு. அசால்ட்டா 6 அடிச்சிருக்காரு. நேருக்கு நேரா 93 அடிச்சிருக்காங்க. இன்னும் 42 பந்துக்கு 68. 42க்கு 68 தான். 70க்கு 70 அடிக்கணும். டாட். அருமையான பந்து வீச்சு. அருமையா விட்டாருங்க. அந்த பழைய ஷாட் 4. பாத்தீங்களா? அந்த பழைய ஷாட்டை பிடிக்க முடியாது. தினேஷ் கார்த்தி சந்தித்த 2வது பாலை 4ஆ மாத்திருக்காரு. வழக்கமே அவுட். போறாரு தினேஷ் கார்த்திக். ராஜா ஸ்டைல் ஆடுவாரு. அருமையான ஷாட். நீ ஸ்டைல் அவன் அடிச்சு அடிப்பாரு. ஸ்டைல் ராஜா. ஸ்டைலா தான் விளையாடுவியா? குட் வெல் லெஃப்ட். ஒரு ரன். அணியின் எண்ணிக்கை 99. பாண்டவர் 99 அடிச்சிருக்காங்க. 36 பந்துகளுக்கு 62 ரன்கள் எடுத்தால் அருமையான பந்து வீச்சு. அருமையான வாய்ப்பு. எஸ். 4. அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஜேம்ஸ் சேர்ந்த ராமர் எங்குதான் கமிட்டிக்கு வரும். அருமையான அடி. 4ஆவது வாய்ப்பு. கண்டிப்பா 2 ரன் ஓடுவாங்களா?
ஓவர்கள் மட்டும்தான். கிளாஸ் அதான் கவர்ஸ்ல அடிச்சுட்டாருங்க 4. செயலாதாங்க அடிப்பார் அவரு. அதுதாங்க அவர் செயல் ராஜா. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் பெரிய டாட். அருமையான ஷாட். ஆள் போட்டுருக்காங்க கையில விட்டுட்டாருங்க. மிஸ்ஸில் ஒரு ரன். போறா ஓவர் 52 அடிக்கணும். ஃபைனல் மேட்ச் எங்காய்ஸ் டீம் அடிச்சா வின். ஷாட் சிக்ஸ் ஆகுமா இல்ல கேட்ச் பாலா. ஆகுமா கீழே வந்துட்டாருங்க அண்டர் த பாலுங்க கேட்ச் 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 அடே எடுத்துட்டாரு. பாருங்க ஐயா தூக்கி அனுமார் மாதிரி நடக்கிறாரு விக்கெட் ஆகி போறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி. கார்த்தி பவர் எதுக்கு சொல்றேன்னு ஒரு புரியும் மேட்ச் பார்க்குறப்ப. ஈகல் ரைடர்ஸ் 5th பிரைஸாக, ஸ்பார்டன்ஸ் 6th பிரைஸாக, லீனா ஸ்போர்ட்ஸ் 7th பிரைஸாக, எம்பையர் சிசி 8th பிரைஸாக, யூஎஸ்சிசி 9th பிரைஸாக, ஜேஎம்சிசி. தலையிலத்தை அப்படி இருக்கு எனக்கு கேஎம்சிசி மக்களே, இதுல கூட லாட்டில் கூட முன்னாடி போக மாட்டீங்க. ஆமாண்ணே உங்க கருத்து என்ன கார்த்தி ஸ்ட்ரைக்கில் எட்டி விட்டுருக்காரு. நல்லா ஸ்டாப்பு. சொன்ன மாதிரி அவர் இளம் வீரர் தாங்க போச்சுங்க. அடுத்த வாரம் ஒய்ஜிக்கு மேட்ச் இருக்குல்ல, அடுத்த ஒரு டோர்னமெண்ட் இருக்கு. அருமையான சுற்று. டாட். அருமையான ஷாட். 6ஆம் வாய்ப்பு. சரியா படல. இல்லை. ஒரு ரன் மட்டும். தட்டி விட்டுருக்காரு. டாட். வர விட்டு அழகா அப்பிட்டாரு ஆஃப் ஸ்டம்பில். ஓவர். காப்பாட்டி ஒரு ஆண்டு சம்மந்தம் இல்லாம நாட்டூரிங்க நம்ம பார்த்து 16 ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை எடுத்தால் வெற்றி 24க்கு 50 மட்டும். தட்டி விட்டுருக்காரு. வாய்ப்பு. நல்லா ஆடுறாருங்க. எட்டூருக்கு அடிப்பூர் கூட ஓடுங்க. ஒரு ரன். புல்டாஸ போல அடிச்சிட்டாருங்க கார்த்தி. வானத்துல ஒரு 80 ஆறு. ஒரு 90 மீட்டர் ரெண்டையும் சேர்த்துக்கிறோம் 170 மீட்டர் பண்ண 6. அந்த பேட் ஓடிச்சு போட்டாருங்க. ஓடிச்சே போட்டாருங்க. குச்சிலே இருந்துட்டாங்க பாக்க. கம் பேக் பா. பேட்ஸ்மேன் ஓடிங்க. வந்த உடனே மீண்டும் ஒரு குச்சி ஓடிச்சாருங்க. அடிக்கவே மாட்டாங்க அந்த கை. 2 பால் போல்டு. எனக்கு ஆமா இது பிஸ்கட்டே நம்ம கொடுக்கலையே. அங்க இந்த சைஸா பேட்ஸ்மேன் நாகேந்திரன் வந்திருக்காரு. டிஃபென்ஸ் டிராவிட் கூட வச்சிருக்க மாட்டாரு. இப்ப பாத்துக்கே இருங்க. நான் 2 திறமைக்கு விக்கெட் பரிசு எடுத்திருக்காரு. போல்டு போல்டுல 1000 ரூபாய்ப்பா. ஹாட்ரிக் விக்கெட் வாய்ப்பு இருக்கு. கட்டி வச்சாருங்க. நான் தான் சொன்னேன்ல டிராவிட்ட மிஞ்சுவாருங்க அவருன்னு. சரியான கட்டை. அவருக்கு விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு கட்டை வச்சிருக்காரு. யாராலயும் அவர் ஆகா மீண்டும் ஒரு கட்டை வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல ராஜபாண்டி அழகா கட்டி விட்டுருக்காரு. இவர் ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்காருன்னு பார்த்தா பந்து வந்தாங்க முடிச்சிருக்காரு. சரியான கட்டை. நம்ம ஆட்டிக்கு தடுக்கிறது கட்டையா அடைக்கி வச்சிருக்காரு லெஃப்ட் ஸ்டம்ப்ல. அவர் ஒரு மாதிரி தெரியல, அந்த பந்தும் போற மாதிரி தெரியல. ஒரு ரன் போகுது. ஒரு ரன். அருமையா போயிருக்கீங்க. பால் அப்படியே தெரியுது கேமராவில் அழகா வர்றது. டாட். தெரியுமா வீரர் அதுதான் ஒரு இளம் வீரர். அழகா அடிச்சிருக்காருங்க. கைக்கே போய் உட்காந்துருச்சு. எடுத்து விட்டாப்ல. லட்டு கையில வாங்கினது வாங்கியிருக்காரு. வெற்றி. கேட்ச். என்னதுமா மாயன் ஊத்து
ஃபர்ஸ்ட் மிஸ்ஸுங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா மேட்சுக்காண்டி லேட் ஆயிடுச்சுன்னு எங்களோட கோ கமெண்டேட்டர் மறைச்சிட்டாரு. வேணான்னு சொல்றாருங்க. டெத் வைக்க போறாரு, அடிக்க போறாரு. ஓடுங்க. ஆமா, ஒரு ரன் தான், 2 ரன்ல ஓடக்கூடாது. ஏய் கோ பேக். ஒரு ரன். நின்னுக்கங்க. அருமையா கட்டைய வச்சுக்கிருக்காருங்க அவரு. உச்சி ஒடிச்சே விட்டாருங்க. விக்கெட் எடுத்தாதான் அவர் MVP ல ஃபர்ஸ்ட் வருவாரு. 3 போல்ட் ஆகியிருக்காரு இந்த மேட்ச். ஃபைனல் மேட்ச்ல பெருமாள் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. கூல் கிரிக்கெட் கிளப் உசல்மட்டியில் முதலாக நடைபெற்ற அங்க MVP ல ஃபர்ஸ்ட் வந்துட்டாரான்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஃபைனல் மேட்ச் வின்னர் கிரிக்கெட் போட்டி கூல் கிரிக்கெட் கிளப். வரலாற்றில் 9 பரிசுகளை கொண்ட முதல் டோர்னமெண்ட் என்ற பெருமையை அந்த நிறுவனத்தை சாரும். பேட்டிங் க்ளோஸ் யாருக்கு பார்க்கறது? MVP பிரேமா நல்ல பெருமாள் ஆண்டு டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? ஐந்து போட்டிகளில் 199 மேட்சை வின் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க கூல் கிரிக்கெட் கிளப். பிரபு ராயன் 4 போட்டிகளில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் செலிப்ரேஷன். Welcome to Nama Cricket. Subscribe now.